பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராகணும் அப்படின்னு நம்பிக்கையோடு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் இருக்கிற எல்லா யூனிட்டுக்கும் வரிசையாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோ போடலான்னு டெஸ்ட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வீடியோ இப்போது அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்க்குற கண்டினியூஸ் ஸ்லிப் டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆகவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கான தனி வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் எல்லாருமே சப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு இருப்போம். சைக்காலஜிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்டில் தான் 110 மார்க் வரும், சைக்காலஜி வெறும் 40 மார்க் மட்டும்தான். ஸோ எதில் அதிகமாக மார்க் வருதோ அதுக்கு தான் நாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது சைக்காலஜிக்கு யாருமே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டோம். கடைசியில் தான் நம்ம சைக்காலஜி படிப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சைக்காலஜியில் மார்க் வந்தால் மட்டும்தான் உங்களால் அரசு முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். ஸோ அப்போது நீங்கள் சைக்காலஜியில் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஸோ அங்கே இருக்கிற எல்லா பார்ட்டியும் தரோவாக இருக்கணும். எக்கச்சக்கமான டெஸ்ட்டு நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சைக்காலஜியில் இருக்கிற 8 யூனிட்டுக்கும் ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக பிரித்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் கொஸ்டின் ஆன்சர்ஸை போட போகிறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மினிமம் 5லிருந்து 10 ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஓவரால் யூனிட் டெஸ்ட்டும் இருக்கும். அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வரும். ஆகவே குறைஞ்சது 100லிருந்து 200 கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ஸ்லோவாக உங்களோட சைக்காலஜி மார்க்கு அதிகமாக்குவதற்கான ஒரு வழி. ஸோ நீங்கள் ரெகுலராக வீடியோவை பார்த்து அதில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு ஸோ ஒரு 90% போதுமானது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிஜிடிஆர்பி ஆனுவல் பிளானரில் சொன்னபடி நம்ம எக்ஸாம் நவம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நம்ம டெஸ்ட் சீரீஸில் படித்தா எல்லா யூனிட்டையும் முடிக்கலாமா இல்லையா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் சீரீஸ் முடியும் போது கிட்டத்தட்ட 1000லிருந்து 2000 கொஸ்டின் ஆன்சர்ஸை படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஷெட்யூல் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணி வச்சு, செகண்ட் ஒன் 28ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறேன். மூணாவது 30ஆம் தேதியும், நாலாவது ஏப்ரல் 1ஆம் தேதியும், 5வது ஏப்ரல் 3ஆம் தேதியும் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 5 ஸ்லிப் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அதை ஒரு 3 டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஏப்ரல் 5ஆம் தேதியும், செகண்ட் டெஸ்ட் ஏப்ரல் 7ஆம் தேதியும், மூணாவது டெஸ்ட் ஏப்ரல் 9ஆம் தேதியும் கண்டக்ட் பண்ணுவேன். அப்போது கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு யூனிட்டோட எல்லா பார்ட்டும் உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். இது மூலமாக உங்களோட சைக்காலஜி பார்ட்டில் மார்க் அதிகமாகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கடைசியாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி 100% எஃபர்ட்டோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது உறுதி. ஸோ ஆல் தி பெஸ்ட், டூ வெல்.